உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு பங்குனி மாதத்துக்குரிய ராசி பலன்கள். முதலில் கிரக நிலைகளை பார்க்கலாம். மேசமனையில் குரு பகவானும், கன்னிமனையில் ராகு பகவானும், ரிஷபமனையில் சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலும், கும்பமனையில் 3 கிரகங்கள் இணைவு, அதாவது சனி, செவ்வாய், சுக்கிரன், அதே போல மீனமனையில் ராகு, சூரியன், புதன், இந்த 3 கிரகங்கள் இணைவு பெற்று இந்த மாதத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சி எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பங்குனி மாதம் 13ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி என்று புதன் பகவான் மேசமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல இந்த புதன் பகவான் வக்ரமாக, அதாவது இந்த பங்குனி மாதம் 27ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி என்று மீண்டும் அந்த புதன் பகவான் வக்ரமாக மீனமனைக்கு வந்து பெயர்ச்சியாக போகிறது. அதே போல சுக்கிர பகவான் இந்த பங்குனி மாதம் 18ஆம் தேதி, மார்ச் 31ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மீனமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலத்துடன் அமர்ந்திருந்து தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலையும், எது நடந்தால் எது நடக்கும், எது நடக்காது அப்படிங்கிற விதத்தையும், எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அதாவது 10ஆம் அதிபதி தனக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. சரி, அதே போல இதே சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் 18ஆம் தேதி, அதாவது மார்ச் 31ஆம் தேதி என்று உச்ச பலத்தோட அடைய போகிறார். எங்க? மீனமனையில் போய் அமர்ந்து உச்ச பலம். அப்போ 10க்குரியவன் உச்சமாக இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வேலை இதுவரைக்கு கிடைக்கலங்கிறவங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். என்ன மாற்றம் கிடைக்கும்? ஒரு வேலை செட்டில் ஆகலை, ஒரு நல்ல வேலை வேணும், ஒரு ப்ரமோஷன் வேணும், தான் நினைத்த இடத்துக்கு ஒரு இடமாற்றம் வேணும். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள், அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார். அப்போ தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது கடந்த 2.5 வருடங்களாக ஒரு மன குழப்பத்தில் இருந்தீங்க, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு படிப்படியான ஒரு வளர்ச்சி என்பது தென்படுகிறது இந்த பங்குனி மாதத்திலிருந்து. அப்போ வேலை செட்டிலே ஆகலை, வேலையில் உங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியல, ஏதோ ஒரு வேலையில் இருந்துட்டு இருக்கிற ஒரு நிம்மதி இல்லை, தான் படித்த படிப்புக்குண்டான வேலை அமையல, இப்படி ஏதாவது ஒரு மன கஷ்டத்திற்கு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அதாவது மனம் நன்றாக இருக்கணும் அல்லவா? அப்போ மன அழுத்தம், ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும் அல்லவா? அந்த அனுபவ பாடத்தின் வாயிலாக இதை செய்தால் நன்று, இப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. வியாபாரத்திலும் இப்போ கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதே இந்த
பங்குனி மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதனோடு சேர்ந்து இருக்கார பார்த்தீங்களவா. அப்போ புதனுங்கிறது 9க்குரியவன், 10ஆம் அதிபதி சுக்கிரன், 9 10 இணையும் போது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறதல்லவா. அப்போ தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய தன்மை, தர்மங்கள் செய்யக்கூடிய தன்மை, இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை, சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மைகள். ஸோ இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறனாலையும் 3ஆம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள், இதுவரைக்கு தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அதை எடுத்து செய்யும் போது உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. அரசாங்க ரீதியில் உங்களுக்கு தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது. அரசாங்க காரியம் என்றாலே ஏதாவது ஒரு தடை இருக்கு, ஏதாவது ஒரு இக்கு வச்சுட்டே இருக்கு, நடத்தவே முடியல, ஒப்பந்தங்கள் வர்ற மாதிரி இருக்கு ஆனால் வரமாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ 8க்குரியவன் 3ல் மறைகிறார். அப்போ 8க்குரியவன் தனக்கு 8ல் போய் மறையும் போது இதுவரைக்கும் ஒரு வலி வேதனை என்று இருந்து கொண்டிருந்த விஷயங்கள், அல்லது ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இழுத்தடித்து கொண்டே இருந்தது அப்படிங்கின்ற ஒரு வலிகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடியது, அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். அந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தால் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், அதன் மூலமாக புகழ் பெறக்கூடிய அமைப்பு, அது குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மைகள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அதன் மூலம் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். 4ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து அந்த 4ஆம் இடம் வலுப்பெறுகின்ற இந்த காலகட்டம் பார்க்கும் பொழுது, அதாவது 4க்குரியவன் தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார்லவா, அப்போ நிச்சயமாக உங்களுக்கு சுப செலவுகளை செய்து கொண்டு, அதாவது என்ன வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கிறது, ஒரு வீடு வாங்கிறது, இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்களை சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஸோ அதற்குண்டான ஒரு முயற்சியில் இறங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகக்கூடிய வகையில் இருக்கிறது. அதாவது உங்களுடைய அம்மானுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள், அல்லது இதுவரைக்கும் ஒரு நல்ல மருந்து மாத்திரை கிடைக்காதவர்களுக்கு இப்போ அது சரியான டாக்டர் உங்களுக்கு கண்டுபிடித்து அதன் மூலமாக சரியாகுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு தனது 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ 8 12ஆம் இடங்கள் வலிமை பெறுகிறது, சுபத்துவம் அடைகிறது. இன்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தாகவோ அல்லது வேலை சார்ந்த விஷயத்துக்காகவோ தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ இந்த மகர ராசி என்பர்கள் நீங்கள் ஒரு வேலை தேடுகிறீர்கள் அப்படின்னா வெளியில் தேடினீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும். அதாவது தன்னுடைய டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் அமைகிறது. என குரு என்பது ஒரு சுப கிரகம் அல்லவா, அவர் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் அப்படின்னாலே வெளியில் அனுப்பக்கூடிய தன்மை. 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு, 12ஆம் இடம் வலுப்பெறுகிறது. என குரு 12க்குரிய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 9ஆம் பார்வையாக அந்த 12ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும், பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஐடி ஜாபில் இருப்பாங்க, தகவல் தொடர்பு துறை, வெளிநாட்டு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள், அல்லது அப்ளை பண்ணக்கூடிய ஜாபே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்குது, அல்லது எம்என்சி கம்பெனி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களை இறக்கக்கூடிய வாய்ப்புகள்,
அதற்கு தகுந்த மாதிரி ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 10ஆம் இடத்து அதிபதி உச்சம்பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தாலையும் தொழிலில் வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றமாக இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கின்ற துறையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சாக இருக்கலாம், அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் நான் நல்ல வேலை செஞ்சேன், நல்லா உழைச்சேன், ஆனால் என்னுடைய உழைப்பெல்லாம் மற்றவருக்கு சென்றது, எனக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ உங்கள் மேலதிகாரிகள், உங்கள் பாஸ் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதன் மூலமாக புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது. 9ஆம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போது 9 கேது இருக்கும்போது அங்கே ஒரு ஞானத்தை கொடுக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் அல்லது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது நான் வெளிநாட்டில் தான் போய் படிக்கணும் அப்படிங்கிற இருந்தவர்கள் இதெல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய தன்மைகள். குருவினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நீதித்துறை, ஸோ இந்த மாதிரி வங்கியில் பணியாற்றுவது, தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது உங்களுக்கு சிறப்பு தான். ஆனால் என்ன, யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு. சனியும் செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி செவ்வாய் சேர்ந்தாலே இங்கே ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடிய தன்மை, ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், ஈகோ, அந்த மாதிரியான விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். ஒருவருக்கொருவர் அந்நோனியத்தை வளர்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர வகையிலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள், அதற்கும் நீங்கள் செல்ல வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் ஈடுபடக்கூடிய தன்மை, யாத்திரைகள் ஈடுபடக்கூடிய தன்மை உருவாக்கும். ஏன் சொல்றேன்னா, அந்த சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறார் அல்லவா, அப்போ குரு சனி இணைந்தாலே ஆன்மீக நாட்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு, அதாவது நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறணும் அப்படின்னா, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிக்கணும் அப்படின்னா, 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை, தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும், அதாவது அதுபோக ஒவ்வொரு அமாவாசை என்று உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வழிபடும் போதும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பங்குனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு, ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு பாருங்கள். பலன் சரியாக வரல, அதாவது கரெக்டாக அந்த பலன் நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தியோ, 8ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தியோ, 12ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தியோ உங்களுக்கு நடக்கும். அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் 6, 8 அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கும்போது இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு ஒத்து வராது. சரி, ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சம் இவைகளை அறிந்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்போ நம்முடைய ஜாதகப்படி என்ன படிப்பு படித்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும், அல்லது படித்தவுடன் எப்போ நமக்கு வேலை கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், நமக்கு திருமணம் எப்போ நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டலாம், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அல்லது நம்முடைய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில்
பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.